இங்கே காசியில் மட்டும்தான் அந்த கங்காதேவி வந்து வடக்கேலேருந்து தெற்க போகும். அந்த வடக்கேலேருந்து தெற்க நீங்கள் ரிவர் எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த வடக்கேலேருந்து தெற்க போகிறது காசியில் மட்டும்தான் போகும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவேற்காடு பாலாம்பிகையுடன் வேதபுரீஸ்வரர் சிவன் ஆலயத்திற்கு பின்புறத்தில் வடக்கேலேருந்து தெற்க போகும். அகஸ்திய முனிவர் தாண்டி வந்துடுறார். விந்திய மலையும் அமைங்கிடுது. தாண்டி வந்து இங்கே பூஜை பண்ணிட்டு இருக்கார். நம்ம திருவேற்காட்டில் பாலாம்பிகையுடன் வேதபுரீஸ்வரரை பூஜை பண்ணிட்டு இருக்கார். அப்போ தான் வந்து அங்கே கல்யாணம் ஆகிறது. ஆஹா, கல்யாணத்தை நம்மளால் பார்க்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறார். அந்த நினச்ச தருணத்திலேயே கல்யாணத்தில் மாலை மாற்றின்னு இருப்பாங்க சுவாமி அம்பாள். அந்த மாலை மாற்றினதோட காட்சி கொடுத்த இடம் தான் நம்ம திருவேற்காடு பாலாம்பிகையுடன் வேதபுரீஸ்வரர் சிவபெருமான் ஆலயம். அம்பாள் வந்து பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கன்னிகையாக தபஸ் இருந்த இடம் கன்னியாகுமரி. முக்கடல் சங்கமம், 3 கடல் வந்து ஒன்றாக இணையக்கூடிய இடம் கன்னியாகுமரி. அது ஒரு எண்டில் இருக்கும். நீங்கள் வந்து இந்தியா மேப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இந்த 3 எண்டு இருக்கும். 3 எண்டில் 3 க்ஷேத்திரம் இருக்கும். 3மே வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. முதல் வந்து இந்த பூலோகத்தில் இறைவன் காலடி எடுத்து வச்ச இடம் வந்து காஞ்சிபுரம் தான். அதனால் காஞ்சிபுரத்தில் பஞ்சபூதத்தில் ஃபஸ்ட்டு வந்து பிருத்வி ஸ்தலம், மண். அங்கே ஏகாம்பரேஸ்வரர் மண்ணில் தான் இருப்பார். அங்கே மண்ணெல்லாம் சிவன் அப்படிம்பாங்க. அங்கே வந்து நம்ம செருப்பு போட்டு நடந்தாலே அவ்வளோ பாவமாக. ஏன்னா நம்ம போட்டுன்னு வர செருப்பு சுவாமி மேலே மிதிக்கிற மாதிரி ஆகிடுமா. அதனால் திரும்பி பார்க்குற இடம்லாம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயிலாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னாக்க, ஒரு ஊரில் ஒரு மாதிரி பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க. இங்கே வந்து மாலை மாற்றும் போது தான் சுவாமி வந்து காட்சி கொடுத்தார். அதனால் வந்து 2 மாலை சுவாமி அம்பாளுக்கு நம்ம வாங்கிட்டு வரணும். ஒரு அர்ச்சனை செட்டு வாங்கிட்டு வரணும். ஹரஹர நம பார்வதி பதஜே, ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாற்றவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் பாசாங்குசா பூப கபித்த ஜம்போ பலந்திலான் வேணுமபித்வஹஸ்தைஹி தத்தைஸ்ததாயஸ்தருணாருணாபஹ பாயாஸ்தஜூஷ்பான் தருணௌ கணேசஹ. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி மேனியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் வல்ல நமது திருவேற்காடு ஸ்ரீ பாலாம்பிகையுடன் வேதபுரீஸ்வரர் எம்பெருமான் ஆலயத்தை பற்றி இன்றைய தினத்தில் நாம் தெரிந்து கொள்வோம். நமது பாலாம்பிகையுடன் வேதபுரீஸ்வரர் ஆலயமானது சுமார் ஒரு 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள ஆலயம். இந்த ஆலயமானது இங்கு எப்படி வரப்பட்டது அப்படின்னாக்க, ஒரு காலத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணமானது நடைபெற உள்ளது. இந்த திருமணத்தை தரிசனம் பண்ணுவதற்காக 330 கோடி தேவர்களும் அங்கே சேர்ந்துட்டாங்க. அப்போ உலகம் வந்து சமநிலையில் இல்லை. அப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னாக்க, நாரதர் ஒரு காலத்தில் இது போன்று திருமணம் நடைபெறும் பொழுது 330 கோடி தேவர்கள் சேருவாங்க. ஆனால் வந்து சமநிலைக்கு வராது. அதற்கு அகஸ்திய முனிவர் போனால்தான் சமநிலைக்கு வரும். அவரை முன்னதாகவே அங்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு யோசனை செய்து, அந்த அகஸ்திய முனிவருக்கு முன்பு, இந்த கைலாய மலைக்கு முன்பு விந்திய மலை அப்படின்னு ஒரு மலை இருக்கின்றது. அந்த மலையிடம், நீ கைலாய மலையை தாண்டி வளரலாம், நீ ஏன் குள்ளமாகவே இருக்க அப்படின்னு சொல்லி அந்த மலையிட்ட நாரதர் சொல்லிட்டு போகிறார். எப்பொழுதுமே நாரதர் கலகம் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் நாரதர் கலகம் நன்மையில் தான் முடியும். அதுபோல் வந்து அவர் சொல்லிட்டு போனோடையும் அந்த விந்திய மலையும் சந்திர மண்டலம் சூரிய மண்டலம் எல்லாம் தாண்டி வளர்ந்து போயிட்டே இருக்குது. அப்போ சந்திரனாலேயும் வர முடியல, சூரியனாலேயும் வர முடியல. எல்லாரும் போய் சுவாமிகிட்ட போய் கேட்கும்பொழுது, அகஸ்திய முனிவருக்கு மட்டும்தான் அந்த மலை அடங்கும், வேறு யாருக்கும் அடங்காது அப்படிங்கிறார். அப்போ தான் சுவாமி போயிட்டு, கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லாமல், ஏன்னா இப்போ கல்யாணம் நடக்கிறது அப்படின்னு சொன்னாக்க எல்லாருக்குமே ஒரு மனசில் ஆசை இருக்கும், சுவாமி அம்பாள் கல்யாணத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்போ அகஸ்தியருக்கும் ஆசை ஏற்படும், கல்யாணத்தை பார்த்துட்டு நான் போயிடுறேனே அப்படிம்பார். அதற்காக தான் இந்த மாதிரி ஒரு திருவிளையாடல் செய்கிறார். அப்போ வந்து அவர்கிட்ட சொல்லும்போது, சரி நான் போகிறான்னா காசியில் விஸ்வநாதரை பூஜை பண்ணிட்டு இருக்கார் அகஸ்தியர். இந்த விஸ்வநாதரை விட்டுட்டு போகிறதுக்கு தான் எனக்கு மனசு இல்லை அப்படிங்கிறார். அப்போ தான் சுவாமி சொல்கிறார், காசிக்கு மேல்பட்ட ஸ்தலம் வேற்காடுன்னு இருக்குது, அங்கே போய் பூஜை பண்ணு அப்படிங்கிறார். நம்ம திருவேற்காட்டை வந்து காசிக்கு மேல்பட்ட ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறார். எதற்காக அதை சொல்கிறார் அப்படின்னாக்க, இங்கே காசியில் மட்டும்தான்
அந்த கங்காதேவி வந்து வடக்கேலேருந்து தெற்க போகும். அந்த வடக்கேலேருந்து தெற்க நீங்கள் ரிவர் எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த வடக்கேலேருந்து தெற்க போகிறது காசியில் மட்டும்தான் போகும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவேற்காடு பாலாம்பிகையுடன் வேதபுரீஸ்வரர் சிவன் ஆலயத்திற்கு பின்புறத்தில் வடக்கேலேருந்து தெற்க போகும். இந்த பாலிய நதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நதியை நீங்கள் வந்து வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. காசி, அதுக்கு அடுத்தது நம்ம திருவேற்காடு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பக்கத்தில் வந்து பண்ணாரி, அதுக்கப்புறம் கும்பகோணத்துக்கிட்ட ஒரு ஊரில் வந்து இந்த வடக்கேலேருந்து தெற்க போகக்கூடிய நதி 4 இடங்களில் மட்டும்தான் இருக்குது. வேறு எங்கேயுமே வந்து வடக்கேலேருந்து தெற்க தண்ணி போய் நீங்கள் பார்க்கவே முடியாது. அதுக்காக தான் இதை காசிக்கு ஈக்குவலான ஸ்தலம் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். சரி அப்படின்னு அவர் புறப்பட்டு வந்துட்டே இருக்கார். விந்திய மலை அகஸ்திய முனிவரை பார்க்குறது. ஆஹா, இந்த அகஸ்திய முனிவர்கிட்ட வந்து நம்ம எதுவுமே நம்ம சொன்னால் அவர் கேட்க மாட்டார், அவர் சொல்கிறத தான் நம்ம கேட்கணும், சுவாமி சொல்லுங்கோ அப்படிங்கிறார் விந்திய மலை. உடனே அகஸ்தியர் சொல்கிறார், அமுங்கு அப்படிங்கிறார். நான் தென்தேசியை நோக்கி போகிறேன், திரும்ப வர வரைக்கும் நீ அமுங்கி தான் இருக்கணும், எழும்பக்கூடாது அப்படிங்கிறார். சரின்னு அது அமுங்கிடுது. அகஸ்திய முனிவர் தாண்டி வந்துடுறார். விந்திய மலையும் அமுங்கிடுது. தாண்டி வந்து இங்கே பூஜை பண்ணிட்டு இருக்கார். நம்ம திருவேற்காட்டில் பாலாம்பிகையுடன் வேதபுரீஸ்வரரை பூஜை பண்ணிட்டு இருக்கார். அப்போ தான் வந்து அங்கே கல்யாணம் ஆகிறது. ஆஹா, கல்யாணத்தை நம்மளால் பார்க்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறார். அந்த நினச்ச தருணத்திலேயே கல்யாணத்தில் மாலை மாற்றின்னு இருப்பாங்க சுவாமி அம்பாள். அந்த மாலை மாற்றினதோட காட்சி கொடுத்த இடம் தான் நம்ம திருவேற்காடு பாலாம்பிகையுடன் வேதபுரீஸ்வரர் சிவபெருமான் ஆலயம். கல்யாணம்லாம் முடிஞ்சு காட்சி கொடுத்தது வேதாரண்யம் கோடியக்கரை. அதுக்கப்புறம் ஊர் கிடையாது, அதுக்கப்புறம் கடற்கரை தான். நம்ம ஊரில் வந்து மொத்தம் 3 எண்டு. நம்ம இந்தியாவோட 3 எண்டுமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. நீங்கள் டெல்லிக்கு போகிறீங்க அப்படின்னாக்க அடுத்த நாட்டுக்கு வந்து ஒரே ஒரு வேலி தான் இருக்கும். அந்த வேலியை தாண்டி நம்ம அடுத்த நாட்டுக்கு போயிடலாம். இதே நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து அடுத்த நாட்டுக்கு போகணும் அப்படின்னா கடல் தாண்டினா தான் போக முடியும். 3 எண்டுமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அந்த 3 எண்டுலேயும் பார்த்தீங்கன்னா 3 க்ஷேத்திரம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாலாம்பிகையுடன் வேதபுரீஸ்வரர் கல்யாணம்லாம் முடிஞ்சு காட்சி கொடுத்தது வேதாரண்யம் கோடியக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு எண்டில் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பர்வதவர்த்தினி அம்பிகா சமேத ராமநாத சுவாமி அப்படின்ட்டு ராமர் வந்து மண்ணில் சிவனை பிடிச்சி வழிபட்ட க்ஷேத்திரம் ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தனுஷ்கோடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு எண்டில் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க அம்பாள் வந்து பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கன்னிகையாக தபஸ் இருந்த இடம் கன்னியாகுமரி. முக்கடல் சங்கமம், 3 கடல் வந்து ஒன்றாக இணையக்கூடிய இடம் கன்னியாகுமரி. அது ஒரு எண்டில் இருக்கும். நீங்கள் வந்து நம்ம மேப் எடுத்து பார்த்தீங்க, இந்தியா மேப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இந்த 3 எண்டு இருக்கும். 3 எண்டில் 3 க்ஷேத்திரம் இருக்கும். 3மே வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இவர் புறப்பட்டு வரும்போது அகஸ்தியர் வந்து அங்கேருந்து புறப்பட்டு வரும்போது அங்கேருந்து புறப்பட்டு வந்துட்டார். இங்கே கல்யாணம் ஆகுது. கல்யாண கவலத்தோட காட்சி கொடுத்தது ஒரு விசேஷம் நம்ம திருவேற்காடு பாலாம்பிகையுடன் வேதபுரீஸ்வரர். அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த திருவேற்காட்டோட இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க 63 நாயன்மார்கள் இருக்காங்க. அந்த 63 நாயன்மார்களில் மூர்க்க நாயன்மார் அப்படின்னு ஒரு நாயனார் இருக்கார். அவர் வந்து இந்த ஊரில் திருவேற்காட்டில் தான் பிறந்து இந்த சிவபெருமானை வழிபட்டார். இங்கே வரக்கூடிய சிவனடியார்கள் எல்லாருக்கும் அன்னதானம் செய்வது தான் அவரோட நோக்கம். ஒவ்வொரு நாயன்மாரோட ஒரு நோக்கம். ஒரு நாயனார் என்ன அப்படின்னாக்க கோயில்கள்லாம் நல்லா பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு விளக்கேற்றின்னு இருப்பார். ஒரு நாயனார் என்ன அப்படின்னா வரக்கூடிய சிவனடியார்களோட வஸ்திரங்கள்லாம் நல்லா பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு தோச்சு தருவார். அது மாதிரி ஒவ்வொரு நாயன்மார்களுக்கு ஒரு கொள்கை. அதில் வந்து இந்த மூர்க்க நாயன்மாருக்கு வந்து இங்கே வரக்கூடிய அடியார்கள் எல்லாம் வந்து நல்லா பசியார சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அன்னதானம் பண்ணுறது தான் அவரோட வேலை. அப்போ அந்த அன்னதானம் பண்ணிட்டு இருக்கும்போது சுவாமியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ஆகி சுவாமியை கும்பிடுறோம் அப்படின்னாக்க நமக்கு நிறைய கஷ்டங்கள் கொடுப்பார். இந்த கஷ்டத்தெல்லாம் மீறியும் வந்து நம்மளை வந்து பார்க்குறானா அப்படின்னு சொல்லி அவர் நிறையா சோதனைகள் நிறையா கஷ்டங்கள்லாம் கொடுப்பார். அதெல்லாம் மீறி நம்மளை வந்து பார்க்குறானா அப்படின்னு பார்ப்பார். அந்த மாதிரி இந்த மூர்க்க நாயன்மார்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கஷ்டங்கள். பெரிய கோடீஸ்வரனாக பிறந்தார், எல்லாம் சொத்தும் போயிடுது, ஒரு ஆண்டி ஆகிட்டார், இந்த ஊரை விட்டே போயிட்டார். இந்த ஊரை விட்டே போகிற மாதிரி ஆயிடுது. இந்த ஊரை விட்டு போயிட்டு எந்த ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறந்தாலும் ஒரு மனிதனுக்கு ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கும். ஒரு திறமை இல்லாமல் மனிதன் இருக்கவே மாட்டான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கலைகள் ஒரு திறமைகள் கண்டிப்பாக இருக்கும். அப்போ வந்து அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னா சூதாட்டம் மட்டும்தான் தெரியும். வேறு எதுவுமே அவருக்கு மூர்க்க நாயன்மாருக்கு தெரியாது. அப்போ இந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு போகும்போது அந்த சூதாட்டத்தில் அவர் ஒரு டெக்னிக்கலாக விளையாடுவார். எப்படி விளையாடுவார் அப்படின்னாக்கா முதல்ல ஒரு 2 ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தோற்று போயிடுவார். தோற்று போக ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னாக்கா அப்போ நிறையா பவுன் காசுகள்லாம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் ஜெயிக்க ஆரம்பிப்பார்.
அதே மாதிரி என்ன பண்ணுவார்னா, முதல்ல ஒரு 2 ஆட்டம் தோற்று போனோடனே அதுக்கப்புறம் நிறைய ஜெயிக்க ஆரம்பிச்சு நிறைய பவுன் காசுகள்லாம் எடுத்து நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெயிக்க ஆரம்பிப்பார். இப்போ எப்பொழுதுமே வந்து நம்ம ஒரு ஊரில் இருக்கோம் அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு ஒரு மெஜாரிட்டியாக இருக்கும். இந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு போயிட்டோம்னா நமக்கு மெஜாரிட்டி கம்மியாயிடும். அது மாதிரி மூர்க்க நாயன்மார் இந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு போனோடனே அங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா எல்லாம் மிரட்டி, நீங்கள் எங்கள் பணத்தை நீ இவ்வளோ எடுத்துன்னு போறியா, எங்கள் பவுன் காசெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போடும்போது இவர் கையில் வந்து கத்தி இதெல்லாம் வச்சுருப்பாராம். எடுத்து வந்து ஒரு எல்லாரையும் மிரட்டி அந்த காசை எடுத்துன்னு வருவாராம். இவர் ஜெயிச்ச காசை தான் ஆனால் மிரட்டி தான் எடுத்துன்னு வர முடியும் அப்படிங்கிறதுனால அதான் முரட்டுத்தனமாக இருப்பார். அதான் மூர்க்கத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் வந்து மூர்க்க நாயன்மார் அப்படின்னு அவருக்கு சொல்லி பேர் வந்தது. அவர் வந்து முக்தி அடைஞ்ச இடம் வந்து கும்பகோணத்தில், பிறந்தது வந்து திருவேற்காட்டில், முக்தி அடைஞ்சது கும்பகோணத்தில். இங்கேருந்து அப்படியே ஒரு ஒரு ஊராக போய் அங்கங்கே அன்னதானம் பண்ணி முக்தி அடைஞ்சது வந்து அவர் கும்பகோணத்தில். அது ஒரு விசேஷம். 63 நாயன்மார்களில் ஒரு நாயன்மார் பிறந்த ஊர் திருவேற்காடு. அதுக்கு அடுத்தது நால்வரில் திருஞான சம்பந்தர் பாடல் பற்ற ஸ்தலம். இது நால்வரில் திருஞான சம்பந்தர் பாடல் பற்ற ஸ்தலம் இறைவனை பற்றி. இப்போ சுவாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அகஸ்திய முனிவர் வந்து இங்கே காசிக்கு மேல்பட்ட ஸ்தலம் நீ போய் வழிபடு அப்படின்னு சொன்னாக்க, அப்போ காசிக்கு முன்னதாக உள்ளக்கூடிய க்ஷேத்திரம் நம்ம க்ஷேத்திரம். இதெல்லாம் ஒரு விசேஷம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உருவத்தோடு வந்து காட்சி கொடுத்த இடம் முதல் வந்து இந்த பூலோகத்தில் இறைவன் காலடி எடுத்து வச்ச இடம் வந்து காஞ்சிபுரம் தான். அதனால் காஞ்சிபுரத்தில் பஞ்சபூதத்தில் ஃபஸ்ட்டு வந்து பிருத்வி ஸ்தலம் மண். அங்கே ஏகாம்பரேஸ்வரர் மண்ணில் தான் இருப்பார். அங்கே மண்ணெல்லாம் சிவன் அப்படிம்பாங்க. அங்கே வந்து நம்ம செருப்பு போட்டு நடந்தாலே அவ்வளோ பாவமாக, ஏன்னா நம்ம போட்டுன்னு வர செருப்பு சுவாமி மேலே மிதிக்கிற மாதிரி ஆகிடுமா. அதனால் திரும்பி பார்க்குற இடம்லாம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயிலாக இருக்கும். அது மாதிரி முத உருவத்தோட காட்சி கொடுத்த இடம் எங்கே அப்படின்னா நம்ம திருவேற்காடு பாலாம்பிகையுடன் வேதபுரீஸ்வரர் ஆலயம் தான். இங்கே சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வந்து சுவாமியோட திருமேனியை பார்க்க முடியாது. எல்லா இடத்துலையும் லிங்க வடிவில் தான் இருப்பார், அரூபமாக தான் இருப்பார். ஆனால் வந்து நம்ம திருவேற்காட்டில் ஒரு சில இடங்களில் வந்து உருவத்தோடு இருப்பார் திருமேனியோட. அதில் நம்ம திருவேற்காட்டில் தான் முதல் அந்த திருமேனியோட காட்சி கொடுத்த இடம் நம்ம திருவேற்காடு பாலாம்பிகையுடன் வேதபுரீஸ்வரர் ஆலயம் தான். அதுக்கு அடுத்தது நம்ம இங்கே ஒரு விசேஷம் பார்த்தோம் அப்படின்னாக்க, இங்கே இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகம் வந்து கஜபிருஷ்ட விமானம் அப்படின்னு சொல்லி இருக்கும். யானையோட பின்பாகம் எப்படி இருக்குமோ அந்த அமைப்பில் இருக்கும் கர்ப்ப கிரகம். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு அமைப்பில் இருக்கும் கர்ப்ப கிரகம். அது மாதிரி நம்ம திருவேற்காட்டில் கஜபிருஷ்ட விமானத்தில் இருக்கும். இந்த அகஸ்திய முனிவர் வந்து எங்கெல்லாம் வழிபடுறாரோ, எங்கெல்லாம் வந்து கோவில்கள் அமைக்கிறாரோ அங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த கஜபிருஷ்ட விமானத்தில் தான் மூலஸ்தான சுவாமி இருப்பார். அந்த சுவாமியோட பேர் அகஸ்தீஸ்வரர் தான் இருக்கும். அம்பாள் பேர் ஆனந்தவல்லி அப்படிங்கிற மாதிரி தான். அகஸ்தியர் எங்கெல்லாம் இப்போ வழிபடுறாரோ அந்த கோயிலில் வைக்கிறாரோ அங்கெல்லாம் அதுதான் சுவாமி பேர், இதான் அம்பாள் பேர். ஆனால் நம்ம திருவேற்காட்டில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா பாலாம்பிகையுடன் வேதபுரீஸ்வரர் ஆலயம். வேதபுரீஸ்வரர்னு 4 வேதங்களை வந்து இங்கு தான் வந்து சுவாமி வந்து அகஸ்திய முனிவருக்கு அருள்றார். அதனால தான் வேதத்துக்கெல்லாம் நாயகன் வேதபுரீஸ்வரர் அப்படின்னு சுவாமி பேர். அம்பாள் பேர் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாலாம்பிகை அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாண பருவத்தில் இருந்ததுனால பாலாம்பிகை, பாலகி அப்படின்னா குழந்தைன்னு அர்த்தம், கல்யாண பருவம் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் பாலாம்பிகை அப்படின்னு சொல்லி அம்பாளோட திருநாமமானது இங்கு பெற்றுள்ளது. அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னாக்க, ஒரு ஊரில் ஒரு மாதிரி பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க. இங்கே வந்து மாலை மாற்றும் போது தான் சுவாமி வந்து காட்சி கொடுத்தார். அதனால் வந்து 2 மாலை சுவாமி அம்பாளுக்கு நம்ம வாங்கிட்டு வரணும், ஒரு அர்ச்சனை செட்டு வாங்கிட்டு வரணும். வாங்கின்னு வந்து அங்கே நம்ம வந்து கல்யாண பரிகாரம் அப்படின்னு சொல்லி அந்த ஆலய அர்ச்சகர்கிட்ட சொன்னோம் அப்படின்னாக்க ஒரு மாலை அந்த சுவாமி அம்பாள் மேலே அந்த மாலையை போட்டு உங்களுக்கு ஒரு மாலை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அதை நம்ம கழுத்தில் போட்டுண்டு கோயிலை வந்து உள்ளுக்குள்ளே ஒரு பிரகாரம் ஒரு சுற்று, அதுக்கப்புறம் வெளியில் கொடி மரத்துலேருந்து ஒரு 5 சுற்று சுற்றிட்டு அந்த மாலையை கொண்டு போய் நம்ம வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டுருணும். அதாவது அந்த பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல்லெல்லாம் அந்த மாலையில் சேர்ந்து, சுவாமி மேலே இருக்கக்கூடிய ஸ்மெல்லெல்லாம் அந்த மாலையில் சேர்ந்து அது நம்ம மேலே பட்டு அதை கொண்டு போய் நம்ம வீட்டில் வைக்கும்போது அந்த வைப்ரேஷன் நம்ம வீட்டில் ஒரு வாரத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து அந்த பழைய மாலையும் எடுத்துக்கணும். பழைய மாலையை எடுத்துட்டு புது மாலை 2 மாலை ஒரு அர்ச்சனை செட்டு வாங்கிக்கணும். பழைய மாலையை நம்ம கோயிலை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் வந்து வெல்வேல மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துக்கடியில் ஒரு சிவன் இருப்பார். அந்த வெல்வேல மரத்துக்கிட்ட அந்த பழைய மாலையை கொண்டு போய் அங்கே வச்சிடணும். எப்படி அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். சுவாமி மேலே இருக்கக்கூடிய ஸ்மெல்லு வந்து அந்த மாலையில் சேருது, அது நம்ம மேலே வருது. அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறோம். வீட்டில் ஒரு வாரம் வச்சுட்டு திரும்ப அந்த மாலையை கொண்டு போய் கோயிலே வைக்கும்போது நமக்கு வந்து சீக்கிரமாக ஒரு ஈர்ப்புத்தன்மை அதில் இருக்கும். அதுக்காக தான் சீக்கிரமாக நமக்கு கல்யாணம் ஆகும்.
இந்த மாதிரி எல்லாரும் செஞ்சு நிறைய பேருக்கு வந்து இங்கே கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. அந்த கல்யாணம் நடக்கிறதுனால இங்கே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறவங்க இருப்பாங்க. நம்ம என்ன பிரார்த்தனை வச்சுருக்கோமோ, கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா நான் உனக்கு எல்லாத்துக்கும் எல்லா சுவாமிக்கும் அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை வச்சுருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு பிரார்த்தனை வச்சுருப்பாங்க. அந்த பிரார்த்தனையை வந்து நிறைவேற்றிட்டு போவாங்க. கண்டிப்பாக அது வந்து 100% எல்லாருக்குமே அந்த கல்யாணம் அப்படிங்கிறது தடைப்பட்டவங்களுக்கெல்லாம் இங்கே சுவாமிகிட்ட வந்து மாலையை போட்டுண்டு அந்த சுற்றிட்டு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். எந்த ஒரு ஜாதக தோஷங்கள் எது இருந்தாலும் அந்த தோஷங்கள்லாம் அகன்று திருமணம் நடைபெறும். அது ஒரு விசேஷம் இங்கே. அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமான் இங்கே ரொம்ப விசேஷமானது. எல்லாருக்கும் வந்து முருகப்பெருமான் வந்து சூரசம்ஹாரம் பண்ணது அப்படின்னாக்கா வந்து திருச்செந்தூர் அப்படிங்கிறதா எல்லாருக்குமே தெரியும். வேல் கொடுத்த இடம் அப்படின்னா சிக்கல் சிங்கார வேலைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் வந்து சிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அந்த வேலை வாங்கும்போது அப்படியே முத்து முத்தாக வேர்த்து ஊற்றும். அப்படியே பக்கத்தில் இருந்து யாரும் பன்னீர் தெளிக்க மாட்டாங்க, தண்ணி ஊற்ற மாட்டாங்க. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த முருகர் அப்படியே அந்த வேலை வாங்கும்போது இப்போ சாதாரணமாக நீங்கள் இன்றைக்கெலாம் போய் அந்த முருகரை பார்த்தீங்கன்னா அந்த முருகரோட முகம் நல்லா கோல்டு மாதிரி இருக்கும். அன்றைக்கி அந்த வேல் வாங்குற போது பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பராக மாறிடும். இந்த கோல்டு முகம் வந்து அப்படியே காப்பராக ரொம்ப ஒரு நம்ம முகம் சாதாரணமாக நம்ம சிரிச்சுட்டு பேசினா எப்படி இருக்கும், நம்ம ஒரு டென்ஷனாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு கோபத்தில் ரொம்ப ஒரு வருத்தத்தில் எப்படி நடக்க போதோ அப்படிங்கிற ஒரு டென்ஷன் அந்த முருகரோட முகத்தில் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து அந்த முருகப்பெருமான் வேல் வாங்கும்போது இன்னைக்கு நடக்குது. நம்ம கொஞ்சம் விபூதியை வச்சு குழைச்சி கூட காமிப்பாங்க. அந்த வேர்வையை வந்து நம்ம கூட காமிப்பாங்க. அதை மாதிரி நடக்கிறது இன்னைக்கு நடந்துட்டு இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வேலை வச்சு பூஜை பண்ண இடம் நம்ம திருவேற்காட்டில் தான். இங்கே வந்து 2 தீர்த்த விசேஷம். ஒன்று வந்து சொன்னேன் பாலிய நதி அப்படின்னு வடக்கே இருந்து தெற்க தண்ணி போகிறது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பக்கத்துலேயே முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வேலாயுத தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தம் ஒன்று வச்சுருப்பாங்க. அங்கே அந்த வேலாயுத தீர்த்தம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து அம்பாள் வந்து வேலை வச்சு பூஜை பண்ண இடம். அந்த வேலை கொடுத்த இடம் சிக்கலாச்சு. சம்ஹாரம் பண்ணதை வந்து திருச்செந்தூர் ஆயிடுத்து. அவர் சம்ஹாரம் பண்ண உடனேயுமே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோஷங்கள் ஏற்படுறது. எந்த ஒரு சம்ஹாரம் பண்ணாலும் உடனே சிவ பூஜை பண்ணணும். அந்த சிவ பூஜை பண்ண பிறகு தான் அவருக்கு அந்த தோஷங்கள்லாம் நீங்கும். அப்படி ஒரு இப்போ வந்துட்டு அங்கே சிக்கலில் வந்து பண்ணலாம் அப்படின்னு உட்கார்றாரு அப்படின்னாக்க, அதாவது நம்ம ஒரு ஏதாவது ஒரு கெட்ட இதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாக்க நம்ம மனசில் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஓடிண்டே இருக்கும். நம்ம தூங்கும்போது நமக்கு கனவாக வரும். நம்மளை அறியாமல் தூக்கத்தில் கத்துவோம். அந்த மாதிரி டக்குன்னு ஓடுற மாதிரி இருக்கும். நமக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும். ஒரு சூரபத்மன் அவ்வளோ பெரிய ஒரு சம்ஹாரத்தை அவர் பண்ணியிருக்கார். பெரிய அசுரனை சம்ஹாரம் பண்ணியிருக்கார். அவருக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு உட்கார்ந்து அவரால் சிவ பூஜையே பண்ண முடியலையா. அப்போ வந்து உட்கார்ந்து அவர் சிவ பூஜை பண்ணலாம் அப்படின்னாக்கா அந்த சூரன் வந்து குத்துற மாதிரி சம்ஹாரம் பண்ணுற மாதிரி இது அப்படியே அந்த போர் நடக்கிறது இதே ஓடின்னு இருக்கான். இவரால் அந்த பூஜை ஃபுல்லாக வந்து அந்த பூஜையில் சிந்தனை கொடுத்து அவரால் பண்ண முடியல. அப்போ வந்து உடனே பார்வதி தேவி போய் அம்பாள்கிட்ட சிவபெருமான்கிட்ட போய் கேட்குறா, நம்ம குழந்தை ரொம்ப கஷ்டப்படுறானே, ஏன் இந்த மாதிரி வந்து அவனுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிற. அப்போ கேட்கும்போது தான் வந்து சுவாமி சொல்கிறாராம், நீ போய் அவனை நெடுவில் உட்கார வச்சுட்டு சுற்றி நீ வட்டம் போடு. நீ வட்டம் போட்டு அந்த இடத்துல நீ இருந்த அப்படின்னாக்க அவன் நல்லபடியாக பூஜை பண்ணிடலாம் அப்படிங்கிறார். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கலுக்கு பக்கத்துலேயே கீழ்வேலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த சிக்கல் எங்கே இருக்குது அப்படின்னாக்க நாகப்பட்டினத்துக்கும் திருவாரூருக்கும் இடையில வந்து சிக்கல் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் கீழ்வேலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து 5 வட்டத்து அம்மன் அப்படின்னு ஒரு அம்மன் இருக்கா. அந்த அம்மன் தான் வந்து இந்த முருகப்பெருமானுக்கு வந்து வட்டத்தை போட்டு நெடுவில் முருகரை உட்கார வச்சு அந்த ஜபத்தை பண்ண வைக்கிறார். அவர் சிவபூஜைலாம் முடித்த பிறகு தான் அவருக்கு அந்த கனவு கெட்ட கனவு இதெல்லாம் அவருக்கு நிவர்த்தி ஆகுது. அதுக்கப்புறம் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு நீ திருப்பி திருவேற்காடு தான் போகணும். அங்கே தான் வந்து உன்னை முதல் ஆரம்பம் அங்கே தான் வேல் வச்சு பூஜை பண்ணதுன்னு சொல்லி அங்கேருந்து ஒரு திருவேற்காட்டுக்கு வந்து இங்கே பாலாம்பிகுடன் வேதபுரீஸ்வரரை வழிபட்டு அந்த சுவாமியை வழிபட்ட பிறகு தான் அவருக்கு அந்த பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிறதே நிவர்த்தி ஆகுது. அதுக்காக தான் அந்த கல்யாண பரிகாரத்துக்கெல்லாம் நம்ம கல்யாணத்தில் பரிகாரம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரம்மஹத்தி தோஷங்கள் இருந்தாக்க, இல்லை காலசர்ப்பம் தோஷம் இருந்தாக்க, ராகு கேதுவனால நம்ம ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்தாக்க, இந்த மாதிரிலாம் இருந்தால்தான் நம்ம கல்யாணம் தடைப்படும். அந்த தடையை நிவர்த்தி பண்ணுற க்ஷேத்திரமாக இருக்கக்கூடியது தான் நமது திருவேற்காடு பாலாம்பிகையுடன் வேதபுரீஸ்வரர் ஆலயம். அந்த முருகப்பெருமானுக்கே வந்து பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ண க்ஷேத்திரமானது தான் நமது க்ஷேத்திரம். அப்பேற்பட்ட ஒரு புனிதமான ஒரு ஊர் தான் திருவேற்காடு. அந்த கோயில் ஸ்தல விருட்சம் வெல்வேல மரம் அப்படிங்கிற கூடிய மரம் தான் ஸ்தல விருட்சம். 2 தீர்த்த விசேஷம் இருக்கின்றது. வேலாயுத தீர்த்தம், பாலிய நதி அப்படின்னு 2 தீர்த்த விசேஷமானது இருக்கின்றது. 4 வேதங்களை இங்கு சுவாமி வந்து அகஸ்தியருக்கு அருளியதனால் நம்ம படிப்பு செல்வம், கல்வி செல்வம், இது வேலை வாய்ப்புகள், இது எல்லாத்தையும் தரக்கூடியவர் நமது வேதபுரீஸ்வரர். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு க்ஷேத்திரத்தை நீங்கள் அனைவரும், சென்னைக்கு அருகாமையில் இருக்கின்றது, அனைவரும் வந்து இறைவனை தரிசித்து
கல்யாணம் ஆகாதவர்கள்லாம் நான் சொன்ன பரிகாரத்தை செய்து இறைவனை வழிபட்டு கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம். அரஹர நம பார்வதி பதஜே, அரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாற்றவர்க்கும் இறைவா போற்றி.